வணக்கம். இந்தியாவில் அவசரகாலம் நிலைநிறுத்தப்பட்ட நேரத்தில் கலைஞர் அவர்கள் ஒரு நாள் காமராஜர் அவர்களை சந்திப்பதற்காக செல்லுகிறார். கலைஞரோடு அந்த நேரத்திலேயே கல்வி அமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன் அவர்களும் கூட செல்லுகிறார். கலைஞர் அவர்களை தண்டு இல்லத்திலே கண்டவுடனே காமராஜர் அவர்களுடைய கண்களெல்லாம் குளமாக மாறியிருந்தது. கலைஞர் அவர்கள் ஐயா காமராஜர் பக்கத்திலேயே போய் உட்கார்ந்து கொண்டு அவருடைய உடம்பிலேயே கை வைத்த நேரத்தில் கலைஞர் அவர்களை காமராஜர் அவர்கள் கட்டி தழுவி விட்டு சொல்லுவார், போய்விட்டதே ஜனநாயகம் போய்விட்டதே என்று சொன்னார். அந்த நேரத்தில் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்திருக்கிறது. அப்போது கலைஞர் அவர்களுடைய காமராஜரிடத்திலே கேட்கிறார், ஐயா, நீங்கள் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை உருவாக்குங்கள், அந்த திட்டத்திற்கு நாங்கள் எல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கலைஞர் சொல்லுகிறார், ஐயா, நீங்கள் இப்போ விரும்புவீர்களே, ஆனால் இந்த நேரத்திலே எங்களுடைய பதவியிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ளுகிறோம், ஜனநாயகம் மற்ற இந்த நாட்டிலே நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டாம் என்று கலைஞர் சொன்ன நேரத்தில் காமராஜர் அவர்கள் சொல்லுவார்கள், வேண்டாம் வேண்டாம், இந்தியாவிலேயே ஜனநாயகம் இருக்கக்கூடிய பகுதி தமிழகமாக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய பதவியில் இருந்து நீங்கள் விலகிவிட்டீர்களே என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய ஜனநாயகமும் கெட்டுவிடும். எனவே நீங்கள் பதவி விலக கூடாது என்று காமராஜர் அவர்கள் கலைஞரிடத்திலேயே சொல்லி இருக்கிறார். அந்த மாலை சற்றொப்ப பல லட்சங்களுக்கு மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு கண்டன ஊர்வலம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலே நடந்தது. அந்த ஊர்வலம் மெரினா கடற்கரையில் போய் சேர்ந்தது. கலைஞர் அவர்கள் பேசிக்கொண்டு இறுதியாக பேசும்போது கலைஞர் அவர் சொல்லுகிறார், இப்போது ஐயா ராஜாஜி அவர்கள் இருந்திருந்தால் அவர்களுடைய எண்ணப்படி அவர் சொல்லி இருப்பார், இந்த நாட்டில் ஜனநாயகம் தழைக்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி இருப்பார். ஐயா பெரியார் அவர்கள் இருந்திருந்தால் நம்மளை எல்லாம் இப்போது புரட்சிகரமான வீரர்களாக நம்மளை மாற்றி இருப்பார். காயிதே மில்லத் அவர்கள் இருந்திருந்தால் வேண்டாம் வேண்டாம், இந்த ஜனநாயகத்தை கொல்லக்கூடிய சட்டம் வேண்டாம் என்று குரல் கொடுத்திருப்பார். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வழியிலே சொல்வதாக இருந்தால், இந்த ஜனநாயகத்தை காப்பதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம், ஜனநாயகத்தை இந்தியாவில் காக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா வலியுறுத்த வழியிலேயே நாம் இப்போது சொல்வதையெல்லாம் நான் சொல்லுகிறேன். இந்த லட்சம் மக்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் எல்லாம் நீங்கள் மீண்டும் அதை ஒலிக்க வேண்டும் என்று சொல்லுவார். இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பதற்காக வேண்டி எந்த நிலையிலும் நம்மளை தயார்படுத்திக் கொள்வோம். சுதந்திர இந்தியாவில் அவசர நிலை என்ற ஒரு நிலையினை உருவாக்கி சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களும் பெரும் அரசியல் தலைவர்களும் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே, அவ்வளவு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோஷமிட்டார்கள். பத்திரிகையை இந்த சுதந்திரமெல்லாம் பறிக்கப்பட்டு பத்திரிகை தன்னிச்சையாக நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே வேண்டும் வேண்டும், பத்திரிகை சுதந்திரம் வேண்டும் என்று கோஷமிட்டு அந்த மாபெரும் கண்டன பேரணியை கூட்டத்தை கலைஞர் அவர்கள் முடித்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் நிச்சயமாக தன்னுடைய ஆட்சி பறிபோகும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருந்தும் கூட தன்னுடைய ஆட்சி பறிபோய்விடுமே என்று கொஞ்சம் கூட கவலைப்படாது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்காக வேண்டி குரல் கொடுத்தவர்தான் கலைஞர் அவர்கள். நன்றி.